சிலிண்டருக்காக காக்க வச்சிருக்கிறார் பிரதமர் மோடி. நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரே கூரில் பெண்ணை கேட்டுட்டு இருக்காங்கன்னா, மோடிஜி வேர் இஸ் எல்பிஜி கேட்குறாங்க. மோடிஜி வேர் இஸ் எல்பிஜின்னு கேட்குறாங்க. தென்காசியில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக பேசிய காட்சிகளை இவை. திமுக காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணியை கடுமையாக சாடினார். பழனிசாமி அவர்கள் ஒரு வார்டு கவுன்சில் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்னு அந்த கூட்டணியில் இருக்கிற அன்புமணி சொன்னார். அவர் இன்னும் நிறைய சொன்னார். நாகரிகம் கருதி நான் அதையெல்லாம் இந்த மேடையில் சொல்ல விரும்பல. பழனிசாமியோட திடீர் பங்காளியா கூட்டு வச்சிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறத நான் விரும்பல, வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், அதை விட தூக்கில தொங்கிடுவோன்னு சொன்னார். பாஜகவில் இருக்கிறவங்க இன்னும் மோசமா பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் டெல்லி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தும் என்றும் முதலமைச்சர் விமர்சித்தார். திரு கருணாநிதி யாரு? முன்னாள் முதலமைச்சர் தானே. மற்ற முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நியாயம், இவருடைய அப்பாவுக்கு ஒரு நியாயமா? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை மெரினாவில் அடக்கம் செய்ய மறுத்தது ஏன் என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரையின் போது பேசிய காட்சிகளை இவை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது எம்ஜிஆர் நினைவிடம் அருகே அவரது மனைவி ஜானகியை அடக்கம் செய்ய கருணாநிதி அனுமதிக்கவில்லை என்றார். ஒரு இடம் வேணும்னு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து நம்முடைய கட்சியில் இணைந்த எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அவரோட 2 பேர் போய் திரு கருணாநிதி கேட்கிறாங்க. அப்ப கருணாநிதி சொல்றாரு, முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் நல்லடக்கம் செய்ய இடம் கொடுக்க முடியும். ஆனா உங்களுக்கு அங்க நம்முடைய கிண்டியில இடம் கொடுப்புன்னு சொன்னாங்க. தொடர்ந்து பேசிய அவர் திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார். வெட்டு விளம்பரம், போட்டோ ஷூட், பொய் வாக்குறுதிகள், மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 கட்சி திமுக கட்சி. கடுகளவு கூட சாதனை இல்லை இந்த ஆட்சியில, கடுகளவு கூட சாதனை இல்லை. மலையளவு சோதனை தான் தமிழகத்திலே உள்ளது. மேலும் நடக்கவே முடியாத துரைமுருகன் எப்படி மக்களின் குறையை கேட்பார் என்றும் கேள்வி எழுப்பினார். காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் தான் போட்டியிடவில்லை என அறிவித்த விசிக தலைவர் திருமாவளவன் அங்கு மறைந்த சமூக போராளி இளைய பெருமாளின் மகன் ஜோதிமணி போட்டியிடுவார் என தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவதாக கூறியதும் சிலர் தேவையற்ற ஊகங்களை வெளிப்படுத்தியதாக கூறினார். திருமாவளவன் பதவி ஆசை கட்டு எம்பி பதவியை விட்டுவிட்டு எம்எல்ஏவுக்கு நிற்கப் போகிறார் என்றும், அப்படி இங்கே வந்து அவர் கூட்டணி ஆட்சிக்கு முயற்சிக்கப் போகிறார் என்றும், துணை முதலமைச்சர் ஆவதற்கு ஆசைப்படுகிறார் என்றும், தொங்கு சட்டசபைதான் உருவாகப் போகிறது என்று திருமாவளவனை யூகிக்கிறார் என்றும், தொடர்ந்து காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் தான் போட்டியிடவில்லை என கூறினார். நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். நான் முன்வைத்த காலை பின்வாங்க மாட்டேன் அப்படிலாம் நான் ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருக்க மாட்டேன். எங்க வந்து ஒரு ஃபார்வர்டிங் இருக்கும் அந்த இடத்துல ஒரு வித்ட்ராயிங் இருக்கணும். தனக்கு யாராலும் எக்காலத்திலும் கட்டளையிட முடியாது என்றும் திருமாவளவன் உறுதிபட தெரிவித்தார். தமிழ்நாடு திவாலாகும் நிலைக்கு சென்று கொண்டிருப்பதாக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சாடியுள்ளார். தமிழ்நாடு பாஜக வல்லுநர் பிரிவு சார்பில் திமுக அரசு மீதான குற்றச்சாட்டுகள் அடங்கிய வெள்ளை அறிக்கையை பியூஷ் கோயல் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், தமிழ்நாடு அரசின் தவறான நிர்வாகத்தால் 15,000 சிறு குறு ஆலைகள் மூடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். 15,000 units have shut down in Tamil Nadu. 5 lakh jobs have been lost because of the inept management of the economy and the corruption of Stalin family. தமிழ்நாடு அரசு வாங்கிய 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் எங்கே போனது என்றும் கேள்வி எழுப்பினார். The debt loans taken by the Tamil Nadu government are at a historical high, expected to cross 10 lakh crores. Where has the money gone? The center gave over 80,000 crore rupees as GST compensation to Tamil Nadu.
Where has the money gone? ஜிஎஸ்டி வரி மூலம் தமிழ்நாட்டின் வருவாய் 2 மடங்கு உயர்ந்துள்ளது என்றும் அந்த பணம் எங்கே செல்கிறது என்றும் வினவினார். திமுகவின் அழுத்தம் காரணமாகவே தேர்தல் போட்டியிலிருந்து திருமாவளவன் பின்வாங்கியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் அடுத்த வளவனூர் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக அழுத்தம் காரணமாகவே காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடுவதிலிருந்து திருமாவளவன் பின்வாங்கியதாக கூறினார். அவர் ஒரு தொகுதியில் போட்டியிடுதா இருந்தது. திமுக அழுத்தத்தின் காரணமா அந்த தொகுதியிலிருந்து பின்வாங்கிட்டார். ஏங்க, அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி கூட சுயமா முடிவெடுக்க முடியல, சுதந்திரமா முடிவெடுக்க முடியல. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அடிமையாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். அடிமையாக இருக்கின்ற கட்சிகள் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி இருக்கின்றது. அதற்கு அந்த கூட்டணி எல்லாம் வெந்து புழுகிட்டு அது இந்த தேர்தலில் தெரியும். தன் அப்பாவையே வீட்டு சிறையில் அடைத்தவரால் நாட்டு மக்களுக்கு என்ன கதி நேரக்கூடும் என்பதை மக்கள் உணர வேண்டும் எனவும் இபிஎஸ் கூறினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் பரப்புரை மேற்கொண்ட தாவேகா தலைவர் விஜய், என்ஆர் காங்கிரஸ் பாஜக அணி சோர்ந்து போன கூட்டணி என்றும் காங்கிரஸ் திமுக குழம்பி போன கூட்டணி எனவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டிலும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது. புதுச்சேரியிலும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கூட்டணி இருக்கே, அதான் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி. அது சேர்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற சட்டப்படி முயற்சிப்போம் என்றும் துணைநிலை ஆளுநரின் தலையீடு இல்லாத ஆட்சி அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்தார். நமது டிவிக்கு அரசு அமைந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும். 25,000 ரூபாய் மகப்பேறு உதவித்தொகையாக வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்திற்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் விஜய் அறிவித்தார். புதுச்சேரியில் விஜய் பரப்புரை வாகனத்தின் மீது இளைஞர்கள் தாவி ஏறியும் தர்பூசணியை வீசி எறிந்தும் அலப்பறையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்காக தாவேக தலைவர் விஜய் சென்னையிலிருந்து கார் மூலம் சென்றார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் அவர் சென்று கொண்டிருந்த கார் மீது தாவேக தொண்டர்கள் பாய்ந்து தாவினர். தட்டாஞ்சாவடி செல்லும் வழியில் விஜய் சாலை வலம் சென்றார். அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் மற்றொரு வாகனத்தின் மீது மோதி கீழே விழுந்தனர். சாலையோரம் நின்றிருந்த சிறுவன் ஒருவன் விஜயின் பரப்புரை வாகனத்தின் மீது தாவி ஏறியதால் அசாதாரண சூழல் நிலவியது. தட்டாஞ்சாவடியில் விஜயை காண பொதுமக்கள் அதிக அளவில் கூடிய நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் மயங்கி விழுந்தார். அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தட்டாஞ்சாவடியில் பரப்புரையை முடித்துவிட்டு சாலையில் வலம் சென்ற விஜயின் வாகனத்தின் மீது தர்பூசணி வீசி எறியப்பட்டதால் பரபரப்பு நிலவியது.